தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தி. தாவேக அமைச்சர் மரிய வில்சனுக்கு எதிரான வழக்கில் சமரச பேச்சுவார்த்தையில் விருப்பமில்லை என அவரது சகோதரரின் மனைவி தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக அமைச்சர் மரிய வில்சனுக்கு எதிரான வழக்கில் சமரச பேச்சுவார்த்தைக்கு யாரையும் நிர்பந்திக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராம்ஜி இணைகிறார். ராம்ஜி, வணக்கம். கூடுதல் விவரம். தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி புதுச்சேரி எழில்நகரில் வசித்து வரும் அவரது சகோதரர் மரிய குளோஸ் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்றும் மரிய குளோஸ் அவரது மனைவி கெரோலின் ஆகியோரையும் தாக்கியதாக நார்பேட்டை காவல்துறை வழக்கு பதிவு செய்தார்கள். புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்த வழக்கில் சமரச தீர்வு மையத்தை அணுகி தீர்வு காண வேண்டும் என ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதன்படி 4 முறை சமரச தீர்வு மையத்தில் பேச்சுவார்த்தை நடத்த நிலையில அமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்த மனு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கில் புகாதாரரான மரிய வில்சனின் சகோதரர் மனைவி கெரோலின் நேரில் ஆஜராகியிருந்தார். அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கில் சமரச பேச்சுவார்த்தை நடத்த புகாதாரருக்கு விருப்பமில்லை என்றும் முன்பு நீதிபதி சமரச தீர்வு மையத்தை அணுகக்கூடியதால் அதை மறுக்க முடியவில்லை என அந்த கெரோலின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றத்தை விளக்கம் அளித்தார்கள். மரிய வில்சன் தரப்புல ஒரு பிரச்சனையை தவிர மற்ற அனைத்து தீர்வும் எட்டப்பட்டு விட்டதாக நீதிமன்றம் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் புகாதாரர் சமரச தீர்வு விரும்பாத நிலையில சமரச தீர்வு மையத்துல தீர்வு காணும்படி நிர்பந்திக்க முடியாது என்பதால் வழக்கை ரத்து செய்யக்கூடிய மனு மீது விசாரணை நடத்த வேண்டும் என நீதிபதி தெரிவித்தார்கள். அப்போது சட்டமன்ற நடவடிக்கைகள் பங்கேற்க வேண்டியுள்ளதால் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வழக்கு விசாரணைக்காக புதுச்சேரி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று மரிய வில்சன் தரப்புல நீதிமன்றத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி 21ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக மரிய வில்சனுக்கு விளக்கம் அளித்த நீதிபதி பேச்சுவார்த்தைக்கு புகாதாரர் விரும்பாததால் சமரச பேச்சுவார்த்தை நீடிக்க அனுமதி கோரிய சமரச தீர்வு மைய கோரிக்கையை நிராகரித்து உத்தரவிட்டார். மேலும் வழக்கை ரத்து செய்யக்கூடிய மரிய வில்சன் மனு மீதான விசாரணையை ஆகஸ்ட் 20ஆம் தேதி அன்று தள்ளி வச்சிருக்கார். நீதிபதி லட்சுமி நாராயணன் பிறப்பித்த உத்தரவுல இந்த உத்தரவெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.